உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வி கொண்டு வாரும் இறை குலமே. இருளினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வி பொங்க வாரும் இறை குலமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். மேலும் அன்னையினுடைய பேராலயத்தை நோக்கி வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள நலனை தரும்படியாகவும் எந்த நோக்கத்திற்காக இங்கு வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பலர் உலக சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கு நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடிபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறையா 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண்விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாடம் சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தின் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலிவின்மையை பற்றியே தான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 34 பல்லவி
ஆண்டவர் இடுக்கண் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். நீதிமான்களை விடுவிக்கின்றார். நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமை படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்தும். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். நீதிமான்களை விடுவிக்கின்றார். நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ
அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, அது ஒரு அழகிய ரயில் பயணம். அந்த ரயில் வண்டியிலே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள். ஒரு அப்பாவும் மகனும், அதனைத் தொடர்ந்து அந்த பெட்டியில் மற்றவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவியும் இருக்கிறார்கள். ரயில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மகன் சின்ன பையன் அப்பாவை பார்த்து, அப்பா அந்த மரங்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த வானத்தை பாருங்கள் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்பாவினிடத்தில் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு விதமான மகிழ்ச்சியை அவன் முகத்தில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொன்றாக அப்பாவும் பொறுமை இழக்காமல், கோபப்படாமல் அவன் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறான். இதை ரொம்ப நேரம் கவனித்து கொண்டிருந்த அந்த கணவன் மனைவி இருவரும் அப்பாவை பார்த்து திட்டுகிறார்கள். என்னையா பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிற, அமைச்சாமல் எதை கேட்டுக்கிட்டே வர்றான், ரொம்ப நேரம் நீ எது பேசாமல் சொல்லிக்கிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி திட்டுகிறார். இப்பொழுது அப்பா சொன்னார், அது ஒன்றுமில்லை, என்னுடைய மகனுக்கு இன்றுதான் கண் பார்வை கிடைத்திருக்கிறது. அவன் இந்த உலகத்தை முதலாக பார்க்கிறான். அந்த பார்த்ததிலே அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் என்று சொன்னவுடன் எல்லோருமே வியந்து போனார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, கண்தான் உடலுக்கு விளக்கு. இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய சாரம்சம் இந்த கண்கள் தான் உடலுக்கு விளக்கு என்று அழகாக ஆண்டவர் பதிவு செய்கின்றார். நிறைய விஷயங்களை சொல்லி, குறிப்பாக தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மழை பொழிவினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதிலே கண் தானத்தை பற்றி அழகான ஒரு செய்தியை ஒரு பிரபல நடிகர் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டில் நடந்தது. பைபிள்லாம் அதிகம் தெரியாது, ஆனால் அந்த பிரபலமான நடிகர் கோட் பண்ண ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய சாரம்சம். கண்தான் உடலுக்கு விளக்கு, எனவே எல்லோரும் கண்தானம் செய்யுங்கள் என்று அதை பதிவு செய்தார். ஒரு விவிலியம் அறியாதவர் கூட வார்த்தை அவர் தொட்டது. கண்ணை பற்றி ஒரு மேன்மையான வார்த்தை. நிறைய விஷயங்களை கண்களை கொண்டு பார்க்கிறோம். இந்த கண்கள் எப்படி இந்த உலகத்திலே பயணம் செய்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த கண்கள் தான் எல்லா பாவத்திற்கும் முழு முதற் காரணமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எல்லாம் எடுத்து பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் பல பேர் மொபைலே பார்த்து கொண்டே இருப்போம். இந்த கண்களை மூடிவிட்டால் பாவமும் குறைந்து விடும் என்று ஒருவர் என்னிடத்தில் சொன்னார். அது யதார்த்தமான உண்மைதான். தொடக்க காலத்திலும் சரி, பைபிளில் இருந்து இந்த பயணம் செய்கின்ற அந்த பைபிளில் பார்க்கிறோம், இந்த முதலாக மனிதர்களுக்கு, அதுவும் ஏவாளுக்கு வந்த சோதனை இந்த கண்களை வைத்து தான். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சாத்தான், பாம்பு வடிவத்தில் சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட கேட்குறான், இந்த பழத்தை யார் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடலாம். அந்த பழத்தை பற்றி ஒரு அழகான ஒரு வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன தெரியுங்களா? அதில் கண்களுக்கு களிப்பூட்டுவதாக அது இருந்தது. அப்படின்னா பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தோம் என்றால் இது கண்களுக்கு கவர்ச்சியானதாக இருந்தது அப்படி என்று அதில் இருக்கும்.
முதலாக ஏவாளை சாத்தான் ஏமாற்றியது இந்த கண்களை வைத்து தான் இந்த சோதனை. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். மலை உச்சிக்கு இயேசுவை அழைத்து போகிறது சாத்தான். இந்த உலகத்தை எல்லாம் காட்டுகிறது, இந்த உலகத்தை காட்டுகிறது. பாருங்க, காட்டிவிட்டு நீர் எனக்கு கீழ்ப்படிந்தால், என்னை தலை வணங்கினால், என் காலடியில் விழுந்து கிடந்தால் இந்த உலகத்தையே உனக்கு கொடுத்து விடுகிறேன். கண்களை வைத்துதான் சோதனை. இந்த கண்கள் என்றால் அதுதான் சாத்தான் எடுத்த முதல் ஆயுதம் இந்த கண்கள் தான். அந்த முதல் சோதனையில் அங்கே ஏவாள் தோற்று போய்விட்டாள். ஆனால் இங்கே ஆண்டவர் அதற்கு விளக்கமும் சொல்லிவிட்டார். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், கண்தான் உடலுக்கு விளக்கென்று. மழைப்பொழிவிலே அழகாக சொல்லுவார், உங்கள் கண்கள் ஒளியாக இருந்தால் உடல் முழுவதும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லுவார். யோபு புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுவார், கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு அழகான வசனத்தை, கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாராம் யோபு. ஏனென்றால் தீமையானது எதையும் நான் பார்க்காமல் ஆண்டவரை மட்டுமே நான் பார்க்க வேண்டும். அதுதான் கண்களுடைய மகத்துவம். இந்த கண்களினால் வாழ்க்கை பெற்றவர்கள், இந்த கண்களினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் விவிலியத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார். ஒரு சில உதாரணங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்களினால் வாழ்க்கையை துளைத்தவர்கள் உதாரணத்தை பார்க்கும் என்றால் சிம்சோனை பற்றி உங்களுக்கு நிறைய நீதி தலைவர் புத்தகத்தில் வருகின்றது. சிம்சோன் ஒரு கெட்ட பெண்ணின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டன. பைபிளில் இருக்கிறது, விவிலியத்தில் இருக்கிறது, உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். அடுத்ததாக தானியல் இணைப்பு புத்தகத்தில் பார்க்கலாம், சூசன்னா. அங்கே 2 முதியவர்கள். இந்த தொடக்கத்தில் முதல் வசனத்திலே பார்க்கிறோம், சூசன்னா மிகவும் அழகு வாய்ந்த பெண்மணியாக இருந்தால், இந்த அழகினால் மதிமயங்கி எப்படியாவது சூசன்னாவை அடைந்து விட வேண்டும் என்று எண்ணிய அந்த 2 முதியவர்களுடைய வாழ்க்கை, இந்த கண்களினால் வந்த வாழ்க்கை, பரிதாபமாக 2 பேரும் இறந்து போனார்கள். அப்படி என்றால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்களினால் வாழ்க்கை பெற்றவர்கள் யார் அப்படி என்றால் ஒரு 4 பேரை உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக இறைவாக்கினர் எலிசா. அவருடைய வேலையாள். சிரியா படை வந்து இஸ்ரேல் மக்களை ஒழிக்க வேண்டும் என்று எல்லாம் படை திரண்டு வருகிறார்கள். அப்பொழுது காலையில் எழுந்து எலிசா இறைவாக்கினுடைய ஊழியர் வேலைக்காரர் எழுந்து பார்க்கிறார், பாளையம் முழுவதும் படை இறங்கி நிற்கிறது. பயந்து போய் விடுகிறார். ஆகா, என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி உடனே எலிசாவை போய் கேட்கிறார், இந்த படை முழுவதும் நின்று கொண்டு இருக்கிறது, நாம் செத்து போய் விட போகிறோம் அப்படி. உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்து விடும் என்று வேண்டுகிறார். அவருடைய கண்கள் திறக்கிறதுங்க, வேலையாளருடைய கண்கள் திறக்கிறது. பார்க்கிறார், எல்லாம் நெருப்பு குதிரைகள் எல்லாம் விண்ணகத்திலிருந்து வந்தது போல ஒரு அற்புதமான காட்சி தெரிகிறது. இந்த படைகளை விட இந்த படைகள் அதிகமாக தெரிகிறது. இந்த கண்களினால் எலிசாவினுடைய வேலைக்காரருக்கு வாழ்வு கிடைத்தது. இரண்டாவதாக எசேக்கியல், இறைவாக்கின எசேக்கியல் அதிகாரம் 1 இறைவசனம் 1 கேபார் நதிக்கரையில் விண்ணகத்தை ஆண்டவருடைய கண்களுக்கு திறந்து காட்டுகிறான். இவ்வளவு சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? விண்ணகத்தை திறந்து காட்டுகிறான். இதுதான் விண்ணகம். எப்படி வாழ்க்கை, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டனங்க. மூன்றாவதாக ஸ்தேவான், திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 56வது வசனம். அவரை கல்லால் எறிந்து கொல்ல போறாங்க. அப்பொழுது அது சூப்பரான அது வசனங்கம். அது ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பார் என்று அதில் படிக்கப்படுகிறது. வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சியையும் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் தன் கண்களால் பார்க்கிறார். கண்கள் திறக்கப்படுகின்றன. அதான் ஸ்தேவான். நான்காவதாக யோவான், திருவெளிப்பாடு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு கதவு வழியாக பரலோகத்தை பார்க்க கடவுள் அவரை அனுமதித்தார். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில்
பார்க்கிறோம். ஒரு கதவை திறந்து விடுகிறார், பார்ப்பதற்கு, விண்ணகத்தை பார்ப்பது. இவர்கள் எல்லாம் இந்த கண்களினாலே வாழ்வு பெற்றவர்கள். காரணம் என்னவென்றால் தன் கண்களை ஆண்டவர் பால் திருப்பியவர்கள். அதான் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கண்களுடைய மகத்துவம் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கண்களை பற்றி சொல்லணும். அதனால தான் கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், கண்தான் உடலுக்கு விளக்கு என்று சொல்லுகிறார். ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டன, அது பாவம் பொழிந்து போய்விட்டது, பாவம் வந்து விட்டது. அதனால் இயேசு தினமும் தினமும் நம் கண்களை திறந்து கொண்டு இருக்கிறார், பாவம் மறைக்கப்பட்டு அருள் சேர வேண்டும் என்று. எப்படிப்பட்ட கண்களை யார் பக்கம் திருப்ப போகிறோம்? ஒரு வித்தியாசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கண்களில் தான் பல்வேறு பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இது யதார்த்தமான உண்மை. கண்களை வைத்துதான் நாம் இப்படியெல்லாம் பாவம் செய்து திட்டம் தீட்டுகிறோம். எப்படி ஒருவனை கவிழ்க்க வேண்டும் என்று கண்களை வைத்து தான் திட்டம் திட்டுகிறோம். இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் சொல்வார், உங்கள் உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் செல்வமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த கண்களாய்த்தான் இந்த பணத்தை பார்க்கிறோம், இந்த கண்களாய்த்தான் காசை பார்க்கிறோம். இதிலிருந்து தான் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 3 இறை வசனங்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார் அந்த மறைவுரை வழியாக, இந்த கண்களை வைத்து. முதலாவதாக திருப்பாடல் 101:3 படிக்கிறோம், இழிவானது எதையும் என் கண் முன்னே வைக்க மாட்டேன். தாவீது அரசர் பாவம் செய்த பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படிதான். இந்த கண்களால் தான் பிறருடைய மனைவியை நோக்கினார். கடைசியில் இந்த கோயில் கட்டக்கூடிய அந்த அருளை அவர் இழந்து போய்விட்டார். இவரால் தான் கோயில் கட்ட வேண்டும் ஆண்டவர் விரும்பினார். சாலமனை விரும்பவில்லை, முதலாக இவரால் தான் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். பாவம், கண்களால் பாவம் செய்ததன் விளைவு கடவுளின் அருளை இழந்து போய் விடுகிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் சொல்லுகிறார், இழிவானது எதையும் என் கண் முன்னே வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் தான் நமக்கு எப்பொழுதும் நம் கண் முன்னே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக 2 கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 3 படிக்கிறோம், ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் என்று. ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டது. காரணம் இந்த கண்கள். இந்த கண்களை, இந்த பழத்தை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், அந்த பொய்யான தகவலை ஏவாள் நம்பினார். அதனால் அவளிடத்தில் பாவம் வந்தது, சாவு வந்தது. அது அழகாக சொல்வார் பாருங்கள், கிறிஸ்துவனிடத்தில் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் நீங்கள் இழக்காமல் இருங்கள் இந்த கண்களினால் என்று சொல்கிறார். 3வதாக நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 4 இறைவசனம் 25 படிக்கிறோம், உன் கண்கள் நேரே பார்க்கட்டும், எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து. இவ்வளோ அழகாக சொல்லப்படுகிறது பார்த்தீங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்தான் உடலுக்கு விளக்கு. இந்த கண்களை வைத்து எப்படி பார்க்க போகிறோம், இந்த கண்களை யார் மேல் பதிய வைக்க போகிறோம், அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற அழகான செய்தி. எனவே நம் கண்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். இந்த கண்களினால் விவிலியத்தில் நிறைய பேர் வாழ்வடைந்தார்கள். நாமும் வாழ்வடைய தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமேன். இது வேண்டும் உமக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும்,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும்பது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளி நுழைற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்பெறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவியும்.
அளித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. எல்லோர்க்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளிக்க இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவும் நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் அன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள்